அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். நம்ம சேனலில் இன்னைக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு புது விதமான விவரத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு சிலருக்கு தான் தெரியும், நிறைய அன்பர்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு குறைவு. இதுக்கு என்னென்ன வேணும்னா ரெண்டு பொருள் தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்மு பசை. இதோட பேர் பார்த்தீங்கன்னா அரபிக் கம், இல்லை கம் அரபிக், இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லுவாங்க. கோந்து பசை, ஸ்டார்ச்சிங் கோந்து, ஸ்டார்ச்சிங் பசை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 100 கிராம். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். மெயினாக இதை ஸ்டார்ச்சிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிஷிங், சாரீ பாலிஷிங்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விதங்களில் இதை பயன்படுத்தலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. அந்த கம்மில் இந்த மாதிரி தூசி இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்தது இதை நம்ம வடிகட்டிடணும். அந்த தூசி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். நம்ம என்னதான் பார்த்து இது பண்ணாலும் சில நேரங்களில் தூசி இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி கையில் பார்த்து இதை மட்டும் எடுத்துட்டு தூசி எதுவும் இல்லாமல் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ சில்க் சாரீ, காட்டன் சாரீ இதெல்லாம் நீங்கள் பாலிஷிங் பண்ணுவாங்க, ஸ்டார்ச்சிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வெளியில் கொடுத்து செய்வீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கம்மு தான் ரொம்ப அடிப்படையான பேஸ். நம்மகிட்ட ஸ்டார்ச்சிங் மற்றும் பாலிஷிங்க்கு வகுப்புக்கு வந்தவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் எடுத்துடணும். ஃபஸ்ட்டே நீங்கள் குப்பையை பார்த்து எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இதை நல்லா வடிகட்டிடணும். அதாவது அந்த கம்மு தயாரிக்கிற முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் அதை இன்னொரு முறை வடிகட்டிக்கிறோம். அதில் மறுபடியும் அந்த கம்மை நம்ம உள்ளே போட்டுறோம். இப்போ தூசிகள் அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு முறை வடிகட்டிடுங்க தண்ணியை. அதுக்கப்புறம் இந்த கம்மை நம்ம நல்லா கரைச்சி விட்டுருவோம். இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கை படவே கூடாது. நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓவர் நைட், ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலும் சரி, ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு 24லேருந்து 25 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்படி மூடி வச்சிடறோம். ஓகேங்களா? இதை நம்ம saree பாலிஷிங்காக பயன்படுத்த போகிறோம். ஸ்டார்ச்சிங்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டார்ச்சிங்க்னா கம்மியாக பயன்படுத்தணும். saree பாலிஷிங்காக சில்க் saree, காட்டன் saree எது வேணாலும் நீங்கள் பாலிஷிங் பண்ணலாம். பட்டு saree இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பாலிஷிங் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம தயாராக வச்சுக்கணும். அந்த சேரீகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கம்மு அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பேஸ். நம்ம இப்போ தயார் பண்ணுறது பேஸ். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம டோட்டலாகவே அப்படியே வச்சிடணும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கு. இன்னும் கரையில். எவ்வளோ போட்டோம், நல்லா கரைஞ்சிருக்கு. பாதி அளவுக்கு இன்னும் கரையில். இன்னொரு 10-15 மணி நேரம் விட்டோம்னா நல்லா கரைஞ்சிரும். நான் இதில் தண்ணி அளவு அதிகமாக விட்டுருக்கேன். சரிங்களா? நான் பயன்படுத்துகிற விதம் வேற ஒரு இதுக்காக. நான் எதுக்காக பயன்படுத்த போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டிடர்ஜென்ட் லிக்விட் தயாரிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அதுவும் அந்த காட்டன் சாரீக்கான அந்த லிக்விட் தயாரிக்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இதுவே நீங்கள் டைரெக்டாக saree பாலிஷிங்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மி பண்ணுங்கள். 100 கிராம் அளவு கம்முக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி போதும். 1 லிட்டரு இல்லைன்னா 1.25 லிட்டர் அளவுக்கு போதும். நம்ம எதுவுமே பண்ணணுங்கிறதே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்து மறுபடியும் நான் கலக்கி விட்டு காமிக்கிறேன். நம்ம போட்டுட்டோம்னா ஒரு நாளுங்கிறது 2 நாள் 3 நாள் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணவே வேண்டாம். அதை எடுத்து அப்படியே நம்ம வடிகட்டி வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்குமே நம்ம அதை பயன்படுத்தலாம். saree பாலிஷிங்க்கு அந்த கம் அப்படியே எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே இதை பண்ணிக்கலாம். டிடர்ஜென்ட் லிக்விடுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் இது நிறைய விதங்களில் பயன்படுத்தப்படுது. இந்த கம்மு ஒரு சில உணவுப் பொருட்களில் திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்துகிறாங்க. மருந்துகளுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. saree பாலிஷிங், ஹேண்ட்லூம் sarees, அதுக்கப்புறம் அந்த கைத்தறி saree, பட்டு saree, சில்க் saree இது எல்லாமே ரீபாலிஷிங் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ச்சிங்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். கஞ்சி போடுறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங், மைசூர் பெயிண்டிங் இந்த மாதிரி பெயிண்டிங்களுக்கு செய்யும் பொழுது அதுக்காகவும் இது பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விதங்களில் இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் நான் ஒரே ஒரு இதுதான் நான் காமிக்கிறேன். தண்ணி பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி தண்ணி பதத்தில் இருக்குன்னா அதை நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட்டுக்காக நான் பயன்படுத்துகிறேன். இதுவே நீங்கள் saree பாலிஷிங்காக பயன்படுத்துகிறீங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றி நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இப்படி தொட்டு பார்த்தீங்கனால ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு 4-5 மணி நேரம் லேட்டே ஆயிடுச்சு. எனக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளிஞ்சு தெளிவாக இருக்குது. சின்ன சின்ன தூசிகள் மட்டும் அங்கங்கே இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு முறை வடிகட்டிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வடிகட்டலாம். ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் இப்போ வடிகட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் தண்ணி நான் அதிகமாக ஊற்றியிருக்கேங்க. அடியில் அந்த கோந்தோட பசைத்தன்மை கெட்டித்தன்மை அதிகமாகவே இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் தண்ணி அதிகமாக ஊற்றியிருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரேஷியோ அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுக்காக. சாரீஸ்க்கு நம்ம இதை அப்படியேவும் நான் பாலிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நல்ல திக்காக நம்ம தயார் பண்ணிவிட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம கலந்தும் நம்ம பாலிஷ்க்கு கொண்டு போகலாம். இதை நான் டைரெக்டாக இதில் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருந்தோம்னா டைரெக்டாக பாலிஷ்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பசத்தன்மை மட்டும் கையில் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் தான் ஏன்னா பல ரேஷியோவில் நம்ம தயார்படுத்திக்கலாம். அதாவது இந்த மாதிரி நீங்கள்
இது பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இப்படி கரைச்சி விட்டுருங்க, வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதே நம்ம சேல்ஸுக்காக நம்ம வாங்கியிருப்போம் வெளியில், நம்ம பாலிஷ் செய்கிறதுக்காக வெளியில் வாங்கியிருந்தோம், பியூர் ஒயிட்டில் இருக்கும். ஓகேங்களா? அந்த கலர் ஒரு இதுக்காக ஒரு சிலர் கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் போடுவாங்க, ஒரு சிலர் நேச்சுரல் ப்ரெசர்வேட்டிவ் போடுவாங்க. அது போட்டாச்சுன்னா அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். நார்மல் தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்ஓ இந்த மாதிரி தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். கை பறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கம் எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். எனக்கு தெளிவாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பல ரேஷியோவில் நம்ம தயார் பண்ணலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், இல்லைனா 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கம்மியாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கம்மு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இதை நான் டிடர்ஜென்ட் லிக்விடுக்கு பயன்படுத்துறதுனால இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி பதமாக வேணும்ட்டு நான் இந்த அளவுக்கு நான் தயார் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் இந்த மாதிரி பாட்டிலில் 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டேன். இதை மறுபடியும் நான் இதே பாத்திரத்திலே ஊற்றி இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் டிடர்ஜென்ட் லிக்விடுக்கான எல்லா வேலையும் நான் தயார்படுத்தணும். அதனால் அதில் நான் இதை மிக்ஸ் பண்ணி நான் அதை தயார்படுத்துறதுக்காக இந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க பாலிஷ் கம் தயாரிக்கிறது இதுதான். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் அரபிக் கம் போட்டிருக்கேன்ல, அதில் நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கணும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை நல்ல கெட்டியான பாலித்தீன் கவர்லேயோ பேக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம கெமிக்கல் கடையில் போய் அரபிக் கம் வேணும் அப்படின்ட்டு பாலிசிங் கம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நல்லா திக்காக கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி சீல் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட இது எப்படி வேணாலும் நீங்கள் பேக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்து எது சம்மந்தமான வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.